அடையும் அவியலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அடைக்கு காய் விருப்பமான காய் எல்லாம் சேர்த்திக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் மெயினு. எல்லா காயும் போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணியில் ஒரு வாணலில் சேர்த்தி தண்ணி கொஞ்சம் விட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கோங்க. காய் நல்லா வெந்த பிறகு அந்த தேங்காவை போட்டு அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவும் தண்ணியும் கலந்துக்கோங்க, கட்டி கட்டி இல்லாமல். நல்லா தேங்காய் பேஸ்ட்டு போட்ட பிறகு அது நல்லா கொதித்து வந்த பிறகு இதை நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கட்டி தட்டாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு அரிசி மாவு போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு புளிக்காத கெட்டி தயிர் ஒரு 3-4 கரண்டி போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 கரண்டி, பெரிய கரண்டியில் 3 கரண்டி சேர்த்திருக்கிறேன். ஒரு 150 ml இருக்கும். புளிக்காத கெட்டி தயிர் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். அவியலுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச பிறகு என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன். கலந்து விட்டுக்கோங்க நல்லா. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுக்கோங்க. கேரளா ஸ்டைலில் அடை அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அடைக்கி பார்ப்போம். அடைக்கி தேங்காய், மிளகாய், ஜீரகம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரிசி, புழுங்கரிசி, பச்சரிசி ஒரு டம்ளரு. எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டில் அரிசி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மட்டும் அரை டம்ளர். மீதியெல்லாம் எல்லாம் ஒரு டம்ளர் போட்டு நல்லா பரன்னு அரைச்சிக்கோங்க. நரன்ட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. தாளிச்சிக்கோங்க. கடுகு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரு மிளகாய் வேணுன்னா தாளிச்சிக்கோங்க. ஒரு தோசைக்கல் நல்லா சூடான பிறகு நல்லா மெலிசாக ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க, இல்லை மொத்தமாக ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க. நல்லா மெலிசாக ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் நல்லா சுற்றி ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட்டாக எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் மொத்தமாக தான் ஃபஸ்ட்டு அடை போட்டேன், அடுத்தது மெலிசாக ஊற்றினேன். அடை போட்டுட்டு இந்த மாதிரி மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டு சாப்பிட்டா அது என்ன டேஸ்ட்டு, இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டா